மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றிய விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கன காரணிகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது நாங்கள் அந்த சிகிச்சையை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒருவருடைய உடல் நலமும் உள நலமும் மிகவும் முக்கியம். அதாவது ஃபேமிலி லைஃப், பாலியல் வாழ்க்கை அல்லது செக்ஷுவல் லைஃபுக்கு ஒருவருடைய உடல் நலம் மிகவும் முக்கியமானது. அதே நேரத்தில் உள நலமும் மிகவும் முக்கியமானது. எனவே இதை மிகுந்த அவதானத்துடன் நாங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஒரு திருமணம் முடிக்கின்ற ஒரு ஆண் தன்னுடைய திருமணம் முடித்த அந்த பெண் துணையாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பெண் துணையாக இருக்கலாம், அவரினுடைய மனநிலையை புரிந்து கொள்வதும் மிக 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 முக்கியமானது. எனவே இதுதான் எங்களுடைய நாட்டில் இப்போது நடக்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கின்றது. இன்று காலையிலே கூட நான் பத்திரிகையை பார்த்தபோது பலதரப்பட்ட விடயங்களை பற்றி பார்த்து கொண்டேன். ஒரு இடத்திலே 35 வயதுடைய ஒருவர் 17 வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக ஒரு செய்தி இன்று இந்த பத்திரிகையிலெல்லாம், இன்று காலை பத்திரிகையில் இலங்கையில் இருந்து வெளிவருகின்ற காலை பத்திரிகைகளை வந்திருக்கிறது. இனி அவர் இருவருக்கும் இடையிலே வயது வித்தியாசத்தை பார்க்கின்ற போது சரியாக உண்மையாக பார்த்தால் 18 வயது ஆணுக்கும் இடையிலே பெண்ணுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எனவே இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மனநிலை அல்லது மென்டாலிட்டி, இருவருடைய மனநிலையுமே பெரிய ஒரு பாரதூரமான ஒரு இடைவெளி அல்லது ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. எனவே இவர் தன்னுடைய 60 வயசை கடக்கின்ற போது அந்த நேரத்திலே அந்த பெண்ணுடைய வயசு எவ்வளவாக இருக்கும் என்றால் சரியாக 42 வயதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்களுடைய ஒரு மனைவியினுடைய அல்லது பெண்ணினுடைய வாழ்க்கை காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் அந்த பீக் செக்ஷுவல் லைஃப், அதாவது மிக உச்சகட்டமான இந்த பாலியல் வாழ்க்கை, பாலியல் இன்பம் அல்லது பாலியல் வேட்கை அல்லது பாலியல் ஆசை என்று சொல்லுவோம். இதை பெண்களுக்கு எப்போது தேவை என்றால் இந்த 40 50 வயதுக்கு இடையிலே. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக பார்க்க போனால் இந்த 50 வயசு என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு சாதாரணமாக 50, 45, 50 அல்லது 51 வயசிலே அவர்களுடைய இந்த மாதம் ஏற்படுகின்ற மாதவிடாய் அல்லது பீரியட்ஸ் நிற்க இருக்கின்றது. எனவே அதன் பிற்பாடு அந்த பெண்ணிலே பெரிய ஒரு பாரதூரமான மாற்றம் ஏற்படுவது நாங்கள் வைத்தியசாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கண்கூடாக காண்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 40 வயசுக்கும் 50 வயசுக்கு மேல் இந்த பெண்களுக்கு இந்த பாலியல் வேட்கை அல்லது பாலியல் ஆசை ஏற்படுகிறது என்றால் பல விடயங்களை அவர்கள் முடித்திருப்பார். உதாரணமாக பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போய் இப்போது அந்த பிள்ளை ஒரு 15, 16 வயசு, 17 வயசு அல்லது 18 வயசுக்கு போயிருக்கும். எனவே பிள்ளையினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது. அதே நேரத்திலே ஒரு பொருளாதார நிலைமையிலே கூட அவர்கள் ஒரு ஸ்டேபிள், ஒரு ஒரு நிலையான ஒரு பொருளாதார நிலைமையில் அவர் இருப்பார்கள். எனவே இவை எல்லாம் சேர்த்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இப்போதுதான் இனித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக அல்லது ஒரு இன்பகரமான ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று அந்த ஒரு நிலைமை வருகின்ற போதுதான் இந்த 40 வயசுக்கும் 50 வயசுக்கும் இடையிலே இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் வேட்கை அல்லது பாலியல் ஆசை அதிகரிக்கின்றது. எனவே பல காரணங்கள் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. எனவே இருவருடைய மென்டாலிட்டியானது மிக 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 அவசியமானது என்று உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து அடைகின்றது. வருகின்ற போது முக்கியமாக பார்க்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு ஆணினுடைய பிழையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னவென்றால் அந்த மனைவியினுடைய பாலியல் வேட்கையை தீர்க்க முடியாத ஒரு ஆணாகத்தான் அவர் இருக்கிறார். எனவே இதுதான் பெரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கின்றது. அண்மையிலே கூட நாங்கள் ஒருவரை சந்தித்தோம். அவர் உண்மையாக அந்த பெண் தன்னுடைய பிள்ளையினுடைய வயது 1 வயதிலேயே பிள்ளையை வீட்டை விட்டு வெளியிலே போய்விட்டார். எனவே முக்கியமான, அதே நேரத்தில் பெரிய பெரிய தொழில் செய்பவர்கள்,
பெரிய பெரிய தொழில், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் வைத்தியர். அந்த வைத்தியருடைய மனைவி ஒரு சாதாரணமாக ஒரு வாகனத்தை, ஒரு முச்சக்கர வண்டி என்று சொல்லுவோம், 3 வீலர் என்று சொல்லுவோம், ஓட்டோ என்று சொல்லுவோம், அந்த நபருடன் அவர் ஓடிவிட்டார். எனவே அந்த வைத்தியரினுடைய இருக்கின்ற பல காசுகள் அல்லது பெரிய மாளிகை, அங்கே இருக்கின்ற ஏசி எல்லாமே அந்த பெண் பார்க்கவில்லை. ஒரு சாதாரண ஒவ்வொரு நாளும் ஒரு 2000-3000 ரூபாய் உழைக்கிற ஒரு சாதாரண தொழிலாளியுடன் அந்த மனைவி செல்லுகிறார் என்றால் அந்த மனைவிக்கு இந்த ஆடம்பரமோ பணமோ அவசியமில்லை. அவருக்கு தேவையானது என்ன? ஒரு இன்பகரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எனவே இதை ஒவ்வொரு ஆண்களும், காசுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்கிறார்? பல பேர் என்னுடைய பகுதியிலே பல பேரை கண்டிருக்கின்றேன். திருமணம் முடித்து ஒரு கிழமையிலே அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள். பெரிய கவலையான ஒரு நிலைமை. ஆனால் நான் அந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லுகின்றேன். நான் உங்களுக்கு தெரியும், பல நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி இருக்கின்றேன். என்னுடைய ஃபேஸ்புக்கிலே வந்தால் நான் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்பேன். எனவே நான் சொன்னாலே, என்ன வீட்டில் இருந்து சம்பளம் சோறும் மிக எளிமையான ஒரு உணவு சாப்பிட்டால் கூட பரவாயில்லை, கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பது என்பது அப்படி ஒரு இன்பகரமான ஒரு நிகழ்வு ஒருபோதுமே உங்களுக்கு கிடையாது. எனவே என்ன செய்வார்கள்? 60 வயசுக்கு பிறகு அங்கு இருந்து வேலை முடிந்த பிற்பாடு இங்கு வந்து வீட்டில் இருப்பார்கள். 60 வயசுக்கு பிற்பாடு வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. அதே நேரத்தில் 60 வயசுக்கு பிறகு வாழ்க்கை என்பது 30 வயசுல இருக்கிற வாழ்க்கைக்கும் 60 வயசுல இருக்கின்ற வாழ்க்கைக்கும் பாரதூரமான வித்தியாசம். அது உடல் ரீதியில, ஹோமோன் ரீதியில உங்களுக்கு தெரியுமே, காலம் போக எங்களுடைய உடலில் இருக்கிற ஆண்மைக்குரிய ஹோமோன்கள் எல்லாம் குறைந்து கொண்டு பெண்களுக்குரிய ஹோமோன்கள் எல்லாம் சில நேரத்தில் எங்கள் உடலில் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஆண்களில் உடலில். எனவே இன்பகரமான வாழ்க்கையை இந்த காலப்பகுதியில் அனுபவிப்பது என்பது ஒரு பிரயோசனம் இல்லாத கதை. நான் 60 வயசு மற்றும் வெளிநாட்டில் உழைத்து போட்டு வந்து வீட்டிலே நான் இப்போ 60 வயசுக்கு பிறகு நான் என்னுடைய மனைவியில் இருப்பேன் என்று சொல்வது ஒரு விதமான பிரயோசனத்துக்கு உதவாத கலை. எனவே இந்த நிகழ்ச்சியை பல பேர் வெளிநாடுகளில் இருந்து எல்லா நாடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்க அவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் வெளிநாட்டுக்கு கூப்பிட வேண்டும், அல்லது இங்கே வந்திருந்து ஏதாவது ஒரு எளிமையான உணவு உண்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் மனைவியுடன் இருப்பது என்பது ஒரு சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளும். அதே நேரத்தில் மனைவியை விட்டு வேறு இடங்களில் இருக்கின்றது பலதரப்பட்ட நோய்கள் எல்லாருமே தொடங்கிடுவார்கள். தொடங்கினோன்னு, ஐயா எனக்கு டாக்டர், எனக்கு ப்ரெஷர் இருக்கின்றது, டயபெட்டிக் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இருதய வயத்திரம் இருக்கிறது, பைபாஸ் செய்திருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்குமே காரணம் என்ன? இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், மனநிலை அழுத்தம். இந்த மனநிலை அழுத்தத்துக்குரிய முக்கிய காரணம் மனைவியை விட்டு பிரிந்து இருப்பது. அதே நேரத்தில் ஆண்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தனியே ஒரு பெண்ணுடன் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், அதே நேரத்தில் சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் எடுக்கிறோம். ஆனால் ஒருபோதுமே பெண்ணுடன் இருக்கின்ற அந்த உயரமான உணர்வை, உயரமான அந்த இன்பத்தை எங்களுடைய சுய இன்பத்தின் மூலமாகவோ அல்லது கைப்பழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் மூலமாக எடுக்க முடியாது. இது மிக 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 முக்கியமானது. எனவே தயவு செய்து இதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த பெண் துணையினுடைய மென்டாலிட்டி என்பது மிக மிக முக்கியமானது. அண்மையிலே கூட நான் பார்த்த எங்களுடைய நிகழ்ச்சி பதிலையிலே ஒரு 10 வருடத்துக்கு முதல் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒருவர் அவருடைய ஊரில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்க மிக அழகான ஒரு சிறிய வயது பெண்ணை சிறு வயதிலிருந்து அவர் வீட்டிலே வைத்திருந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதனுடன் பாலியல் ரீதியான தொடர்புகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் கடைசியிலே அந்த பெண் தன்னுடைய 18 வயசு வருகின்ற போது தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலையை நான் கண் மூலமாக நேரே கண்டேன். இதற்கு காரணம் என்ன? நினைக்கக்கூடாது பெண்களுக்கு செக்ஸ் லைஃப் மட்டும் தேவை என்று. அவருடைய மென்டாலிட்டி, மனநிலை என்பது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன், விந்து முந்துதலுக்கு பெண்ணினுடைய உதவி வேண்டும் என்றால் அவருடைய மனநிலையும் ஆண்களுடைய மனநிலையும் ஆல்மோஸ்ட் 100% இருவருமே ஒரே அடியாக இருக்க முடியாது. அது மிக முக்கியமானது. 100% ஒரே லெவலில் இருக்க முடியாது. ஒரு 100க்கு ஒரு 60-90% இருவருக்கும் இடையிலே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் தான் இந்த பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மலிசீனை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தவிர தேவையாயிருந்தால் 00-94777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பிறந்திருக்கின்ற நாள் உணவிற்கும் இனிய பொழுதாகவே அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.